இவள் வந்து பிளான்லேயே இல்லைங்க. இன்னொரு பிள்ளையை தூக்க போயிருந்தோம். அப்போ வாண்டடாக வந்தா, சரி இவளுக்கும் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னொரு ஏரியா பிள்ளை வந்து கேன்சல் ஆச்சு. ஸோ அதனால் இவளையும் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு மானிட்டரிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சர்ஜரி கூப்பிட்டு போயிருந்தோம். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அது போக இவங்க தூக்கி தரனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெட்டு போட்டு ஓடி தெருவாக வளைச்சி பிடிச்சி அந்த பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாமல் கிடச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கி கொடுத்தாங்கன்னா யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி கருத்தடிக்கு மட்டும் சொல்லலை, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா கூட தூக்கி ஹியூமன்ஸை நம்பிட்டாங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து ஃபீட் பண்ணுறவங்க கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களை வந்து லைட்டாக தொட்டு தடை கொடுத்தாலே போதுங்க, விழுந்துருவாங்க. சரிங்க, இவளுக்கு 91 வேக்சின் போட்டாச்சு, காது கட் பண்ணியாச்சு, காலர் மாட்டியாச்சு. அது போக இப்போ என் ஷெல்டருக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். 1 வீக் ஆர் 5 days வந்து இவளுக்கு போஸ்ட் கேர் பார்த்துட்டு ஃபர்தராக ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மொத்தம் 6 பிள்ளைங்களுக்கு பண்ணோம். இந்த மந்த்து 10க்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம் எவ்ரி மந்த்து. இந்த மந்த் 10 இந்த பிள்ளையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ பண்ணுற ஒவ்வொன்றும் அடிஷ்னல் தான். ஃபர்தராக நீ பண்ணுற வீடியோஸும் வரிசையாக வருங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க.